தேவிமா, அப்பா வந்திருக்கிறமா. தேவி, வணக்கங்க. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. விஜயா, யார் வந்திருக்காங்க பாருங்க. வணக்கம் மாமா. வணக்கம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? எங்க இப்படி திடீர்னு? நாளைக்கு ஆடி மாசம் பிறகுது இல்ல, குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். மறந்தே போயிட்டேன். ஆமா, மாப்பிள்ளையும் பொண்ணு எங்க காணோம்? அவங்களை கொஞ்சம் வெளியே அனுப்பி வச்சேன். இப்ப வந்துருவாங்க. அப்பா எப்பதான் வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். சௌக்கியமா இருக்கிறியா? மாப்பிள்ள, பொண்ணு நல்லா கவனிச்சுக்கிறாளா? என்னத்த கவனிக்கிறேன், நானும் கல்யாணமான நாள்ல இருந்து ட்ரை பண்றேன், ஒண்ணும் நடக்கல. என்னம்மா அது, மாப்பிள்ள எப்படி கழிச்சுக்கிறாரு? அதெல்லாம் பெரிய கதமாமா, அப்புறமா சொல்றேன். என்னமாமா, என்னென்னமோ வந்து இறங்கி இருக்கு. நாளைக்கு ஆடி மாசம் பிறக்க போகுது. பிறக்கட்டும். அதுக்காக தேவி அழைச்சு போக வந்திருக்காரு. கூட்டிட்டு போட்ட மாமா, எனக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள ஆடி மாசமா? உன் வேதனை எனக்கு புரியுது, ஆனா ஆடி மாசத்துக்கு புரியலையே. ஒண்ணு செய்யற மாமா, நானும் அவங்க வீட்டுக்கு போயிடுறேன். தப்பு தம்பி, ஆடி மாசத்துல மருமக மாமனார் வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு சாஸ்திரம். படியை மிதிக்கத்தானே கூடாது, தாண்டி போயிடுறேன். விஜய் சும்மா இரு, கிணத்து தண்ணியை வெள்ளமா கொண்டு போயிடும். அக்கா, வெள்ளம் அடிச்சு கொண்டு போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது நீச்சல் அடிச்சு கொண்டு வந்துருவேன். ஆனா அவங்க அப்பா எல்லாம் கூட்டிட்டு போறாரு. ஆமா, நீங்களாவது அக்கா விட்டு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நாளைக்கு காலையில தான் ஆடி மாசம். ஆமா, காலையில தேவிய கன் மாதிரி அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி பூரா அந்த பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்க போதா? ஊழையிடாதீங்க பாட்டி. சரி, உங்க இஷ்டப்படி இன்னைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே கொண்டு வந்து விட்டுறேன். தம்பி, நான் சீரியஸா சொல்றேன், என் பொண்ணை இப்பவே கூட்டிட்டு போறேன். அவங்கிட்ட என்ன பேச்சு, சின்ன பையன், நீங்க கூட்டிட்டு போங்க. தேவி, சீக்கிரம் போய் ரெடி ஆகும். அக்கா, அரைச்சி சும்மா கடை. ஆமா. ஹலோ, யாருங்க பேசுறது? உன்னை கட்டிக்கிட்ட பாவி. அப்பா, ஏன் இப்படி எரிஞ்சு விழுவீங்க? என்ன பண்ண சொல்ற, வயிறு எரியுதே. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிங்க. ஏதாவது பேசுன அடிச்சு பல்லுலாம் கழட்டி போடுவேன். ஆமா, தாலி கட்டின அன்னைக்கு தனியா போய் உட்காந்துட்ட, விதி ஏன்னு 5 நாள் பொறுத்துக்கிட்டேன். 5ஆவது நாள் என்னடானா ஆடி மாசம் சொல்லி உங்க அப்பா வந்து எடுத்துட்டு போயிட்டான். எதுக்கு தான் கல்யாணம் பண்ணு எனக்கே தெரியல. அதுக்கு என்னென்ன செய்ய சொல்றீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேணாம், நான் சொல்றபடி செய். சொல்லுங்க. நம்ம ஊர் கடைசியில பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்க வா. கோயிலுக்கு எதுக்கு வர சொல்றீங்க? அங்க உட்காந்து 2 பேரும் பஜனை பாடணும். கொஞ்சம் அன்பா சொல்லுங்களேன். இத பாருமா, நான் எரிச்சல இதெல்லாம் பேசிருப்பேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஏதோ கொஞ்ச நேரம் வந்தேனா அப்படியே கட்டி பிடிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். வரியா? சரிங்க. ఏడుగుంట్ల వాడా వినాయక. కేసు, డెఫినెట్ కేసు. 140 சாவி கொடுங்க. பேசாம இல்ல, அப்புறம் தள்ளிட்டு வந்திருக்கு, நீ ஏன் மேல சந்தேகப்பட போறாங்க. இந்தாங்க. என்னங்க, டிஃபன் சாப்பிட போலான்னு கூட்டு வந்துட்டு ஹோட்டல் ரூம் சாப்பிடலாம் எடுத்துட்டு வரீங்களா? ரூம்ல அருமையான டிஃபன் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். 140 வந்து பாரு.
டபுள் ரூம போட்டு இப்படி அழிச்சுக்கின்னு போத்தாரு. ஒரே 140 டிஃபனா? டிஃபன் சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துட்டு இங்க என்னடானா ஏற்பாடுலாம் பிரம்மாண்டமா இருக்க. எனக்கு இன்னும் பயமா இருக்குங்க. என்னத்துக்கு பயம்? இல்ல ஆடி மாசம். ஆடி மாசம் ஆடி ஓஞ்சவங்களுக்கு தான், நமக்கு இல்ல. வந்து உட்காரு. உட்காருமா. கேமரா என்ன சார் திடீர்னு கூட்டு இருக்கீங்க? ஒரு சர்வீஸ்ல சேர்ந்து இன்னைக்கு தான்டா கோபால் நாயுடு ஒரு பெரிய கேஸ் பிடிக்க போகுது. புடிச்சிட்டாக்கா ரிவார்டு, లేకపోతే கரவாடு. ஃபாலோ மீ. ஒத்து உதரவெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து మన ప్రాణం పోతుంది. ஒரு கேஸ் பிடிக்க போனாக்கா சைலண்டா போகணும். எங்க போ? கேஸ் பிடிக்க போறியா கோழி பிடிக்க போறியா? தொங்க விதமா. வேண்டாம் வேண்டாம். போலீஸ் போலீஸா? முதல்ல தாலி எடுத்து கழட்ட மாட்டேன். சீக்கிர மாட்டேன். புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா சார். அனிமோனா? ஆமா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். போலீஸ் பப்ளிக் தோஸ்திரா. 140 நம்ம கேஸ் உள்ள இருக்குது. எதை சத்தமா செய்யணுமோ அதை அடக்குறிய. ஐயோ யாரோ கதவு தட்டாங்க போல இருக்க. நீ ஏன் பயப்படுற? நாம ரெண்டு பேரும் புருஷன் பண்ண வேண்டியதானே. யாரது உள்ள கதவை தர? யாராரு? எந்த கழுதோட கதவை தட்டுறது? கழுதையா? போலீஸ் நான் கொடுக்கா. ஐயோ நீயா கதவை திறக்கிறீங்களா? நாங்க ஒழிச்சிட்டு உள்ள வரட்டுமா? வணக்கம் சார். இதான் டிஃபன் செட்டப்பா. மாப்பிள்ள ஜாலியா வந்தார. ஜாலியா கைத எக்கறா நு ஐட்டமு. ஐட்டமா? அதான் கோயில்ல தலைக்கு மீதி அது ஐட்டம் எக்கறா. அது சார் எக்கறா ஐட்டம் 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 எக்கறா. ஐ பாத்ரூம் இருந்து வெளிலரா. நல்ல ஜோடிடா. அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குறா. போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு சார்? இக்கட டிஃபன் அக்கட லஞ்ச் அச்சி கையெடு. சார் தப்பா நினைச்சிட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே புருஷன் பண்ணாடிதான் சார். அப்படியா? நீங்க புருஷன் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு பார்த்தா கவனிடலாம். நான் ఎవరు తెలుసా? పెరుమాళ్ నాయుడు తెలుసారా? పోలీస్ కానిస్టేబుల్, ఫేమస్ కానిస్టేబుల్. டியூட்டில உயிரை விட்டாரா? பெருமாள் நாயுடுக்கு தம்முட நாய் கோபால் நாயுடு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி எத்தனை கேஸ் நான் பார்த்திருப்பேன். சார் நாங்க உண்மையிலேயே கல்யாணம் ஆனவங்க. இத பாருங்க சார் தாலி. சிட்டப் தாலி வேற ரெடியா? இப்படி ஹேண்ட் பேக்ல வச்சுக்க வேண்டியது. போலீஸ பார்த்த உடனே எடுத்து கழுத்துல மாட்டிக்க வேண்டியதா? சார் எங்களை நம்புங்க சார். நாங்க உங்களை நம்பணும். பெரிய ஹரிச்சந்திர கொடுக்கு நம்புறா. உங்களை கோயில்ல இருந்து ஃபாலோ பண்றேன்டா நானு. இந்த பொண்ணை எப்படி கூப்பிட்டேன்? நான் சென்ட் அடிக்கிறேன். ஒரு கட்டின பொண்டாட்டி புருஷன் இப்படிதான் கூப்பிடுவானா? நான் என் பொண்டாட்டி இப்படிதான் கூப்பிடுவேன். நான் சொல்லு. எனக்கு எப்படி சார் தெரியும்? உனக்கு என்னது தெரியணும்? நான் சொன்ன நம்பு. இங்க பேச்சே வேணாம். நீ ஸ்டேஷனுக்குறா. சார் எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. கொஞ்சம் இருங்க, பேண்ட மாட்டிட்டு வந்துடுறேன். இப்படியேடா ஜீப்ல மாத்திக்கலாம். ஏன் பொண்ணு நான் கர்மாடா.